தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் நீதிபதி அருணா ஜெகதீசன் அறிக்கையில் தமிழக அரசின் நடவடிக்கைகள் குறித்த ஒரு அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக நீதிபதி அருணா ஜெகதீசன் விசாரணை செய்து முழுமையாக விசாரித்து அதன் பிறகு அவருடைய அறிக்கையில் தமிழக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட போது மே மாதத்தில் துப்பாக்கிச்சூடு நிகழ்த்தப்பட்டது. அந்த சம்பவத்தில் சிலர் உயிரிழந்தார்கள். உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு ஏற்கனவே வழங்கிய நிதியுடன் சேர்த்து கூடுதலாக தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாக அருணா ஜெகதீசன் அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் ரமேஷ்? அதாவது தமிழக அரசு எடுத்த நடவடிக்கைகள் குறித்து ஒரு சில தினங்களாக பாத்தீங்கன்னா தவறான தகவல்கள் வந்ததாகவும் அதற்கு தற்போது அந்த அறிக்கையில எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து தமிழக அரசு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா குறிப்பா சைலேஷ்குமார் யாதவ் ஐபிஎஸ் அதிகாரிக்கு இப்ப ஏடிஜிபியா பதவி உயர்வு கொடுத்திருந்தாங்க. இதுதான் சோசியல் மீடியாவில 2 நாளா எப்படி நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த நிலையில இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆணையத்துடைய பரிந்துரைகளின் அடிப்படையில 17 காவல்துறை அலுவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதா சொல்றாங்க. சைலேஷ்குமார் யாதவ், கபில்குமார் சரத்கர் உள்ளிட்ட 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் மீதும் அதே போல மகேந்திரன் அவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது தவிர ஒரு காவல் ஆய்வாளர், ஒரு உதவி ஆய்வாளர் மற்றும் தலைமை காவலர் ஒருவர் மீது குற்ற வழக்கு பதிய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், பெருந்தண்டனை குற்றப்பிரிவின் கீழ் ஒரு உதவி ஆய்வாளர், 2 இரண்டாம் நிலை காவலர், ஒரு முதல்நிலை காவலர் மற்றும் ஒரு காவலர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு 3 முதல் 3 காவலர்கள் பணியிடை நீக்கம் டிஸ்மிஸே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. எனவே வருவாய் 3 வருவாய்த்துறை அலுவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல என்னென்ன யார் யாருக்கெல்லாம் எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தோம் அப்படின்றத பத்தியும் சொல்லியிருக்காங்க. 65 லட்சம் ரூபாய் 13 நபர்களின் குடும்பத்திற்கு வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கமிஷன் ரிப்போர்ட் கடந்த வருஷமே வந்துருச்சு ஆனந்தி. ஆனா இப்ப 2 நாளா சோசியல் மீடியாவில இந்த ஒரு ஐபிஎஸ் ஆபீசருக்கு ஏடிஜிபியா பதவி உயர்வு கொடுத்த நிலையில தான் இந்த சர்ச்சை ஏற்பட்டது. அதற்கும் தற்போது தமிழக அரசு விளக்கம் கொடுத்திருக்கு ஆனந்தி. நீங்க குறிப்பிட்ட மாதிரியே இவர்களுடைய அறிக்கை கடந்த ஆண்டே வந்துருச்சு. அந்த நடவடிக்கைகள் எப்போது எடுக்கப்பட்டன அது குறித்த விவரம் இருக்குதா ரமேஷ்? அதுல முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கா? நிச்சயமாக இந்த நடவடிக்கை எல்லாம் ஏற்கனவே எடுத்த நடவடிக்கை தான். அதாவது அருணா ஜெகதீசன் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. அதை வச்சு எல்லா நடவடிக்கையும் எடுத்துட்டாங்க. எடுத்ததும் இன்றைக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு பேசு பொருளானதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சைலேஷ்குமார் யாதவ் என்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு ஏடிஜிபியா பதவி உயர்வு கொடுக்கப்பட்டு அது அந்த ஆர்டர் காப்பி சோசியல் மீடியால வைரல் ஆச்சு. இதற்கு தான் தற்போது தமிழக அரசு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அவர் மீதும் துறை ரீதியா நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கான விளக்கம் தற்போது கிடைத்திருக்க நிலையில மற்றவர்கள் இது ஏற்கனவே இந்த செய்தியை பரப்பியவர்களுக்கு இது ஒரு தகவலாக இருக்கும். அந்த அடிப்படையில இந்த புதிய செய்தி கிடையாது. கமிஷன் ரிப்போர்ட் அருணா ஜெகதீசன் 2-3 வருஷமா விசாரிச்சு அவங்க ஒரு ரிப்போர்ட்டை பரிந்துரை கொடுத்தாங்க. அந்த பரிந்துரை அடிப்படையில் தான் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக இந்த செய்தி குறிப்பு மூலமா நமக்கு தெரிய வருது ஆனந்தி.